வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள். ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் புதனும் சுக்கிரனும் இணைகிறார்கள். அது என்ன செய்யும்னா பர்சனல் மேக்னட்டிசம்னு சொல்லுவோம். யாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை. க்ரியேட்டிவ் ஃபீல்டு, இந்த மூவி இண்டஸ்ட்ரி, அப்புறம் இந்த இப்போ டெலிவிஷன் சம்மந்தமாக மாஸ் மீடியாவாக இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவாக செய்யக்கூடிய விஷயம் இசைத்துறையில் இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே அற்புதமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலம். பயணங்கள் நிச்சயமாக ஏற்படும். ஏன்னா தொழில் சம்மந்தமாக சில பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குது. அதை பற்றி அட்லீஸ்ட் ஒரு நியூஸாவது வரும். சார் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டு போகணும், யூஎஸ்னா இப்போ யூஎஸ் எப்படி தெரில, ஆனால் ஏதோ ஒரு ஊர், அந்த மலேசியா எடுத்துங்க, மலேசியா துபாய்னு எங்கேயாவது கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரதுக்கான இதை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அது நடக்கக்கூடிய காலம். என்ன காரணம்? 10ஆம் வீட்டுக்குடைய செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். இந்த செவ்வாயினுடைய 3ஆம் வீடு என்ன சொல்கிறது? குறுகிய கால பயணங்களை பற்றி பேசுகிறது. தொழில் நிமித்தமாக குறுகிய கால பயணங்கள், அதற்கான தகவல்கள் உடனே நீங்கள் இந்த வாரத்திலே ஸ்டார்ட் பண்ணால் கூட நெக்ஸ்ட் வாரத்தில் நீங்கள் அவசியம் வந்துட்டு போகணும் சார் சொல்லலாம். நீங்கள் எந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டாலும் சரி, 2 சுபர்கள் புதனும் சுக்கிரனும் உங்கள் ராசியில் இணைப்பால் மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம், மிகப்பெரிய சந்தோஷங்களை எதிர்பார்க்கலாம். காதல் போன்ற விஷயங்களில் வெற்றி, சந்தோஷம், திருமணம் போன்ற விஷயங்கள் இனிதே பேசி முடிக்கப்படும்னு நம்பலாம். நமக்கு பல நாட்களாக இருந்த தொல்லைகள், உடல் ஆரோக்கியத்தில் இருந்த தொல்லைகள் கூட நீங்கும். ரொம்ப சிக்காக இருக்கிறவங்க கூட இப்போ கொஞ்சம் பெட்டராவாங்க. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய எக்ஸ்பென்சஸும் சுப விரயங்களாக அமையும். அதனால் இந்த வாரம் கடகராசிக்காரன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, எல்லா விதத்துலேயும் ஒரு மனசில் உற்சாகத்தையும் மாற்றங்களையும் தருகிறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ரொட்டீன் அஃபேர்ஸ்லேருந்து மாற்றங்களை கொடுக்கும். சில புதிய திருப்பங்கள், சில புதிய நட்பு உறவுகள் ஏற்படும். நண்பர்கள் புதுசாக சில பேர்லாம் இன்ட்ரடியூஸ் ஆவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பார்ட்டிஸு, அதில் முக்கிய புள்ளிகளை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் உங்கள் ஃபார்ச்சூனையே மாற்றுறதுக்கான ஒரு திருப்பு முனைகளை தர முடியும். அதே போல் 2ஆம் வீடு வாக்குஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்காங்க. சூரியனும் கேதுவும் வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது என்னென்னா, வாக்கில் நீங்கள் உண்மையை தான் பேசுவீங்க, அதை பட்டவர்த்தனமாக பேசுவீங்க. சில நேரங்களில் சில உண்மைகளை சில இடங்களில் கூறுவதால் பிரச்சனை. வாக்கினில் ஒரு கவனம் வேண்டும். வாக்கினில் இனிமை அது வேற, கவனம் முக்கியம் அதை விட. ஸோ அந்த ஒரு காஷன் மட்டும் வச்சிங்கன்னா இந்த ஒரு காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். வாழ்க்கையில் முக்கியமான திருப்பங்களையும் உயர்வுகளையும் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.